பெண்களின் உரிமைகளுக்காக, பெண் விடுதலைக்காக கவிஞர்கள் பலரும் காலந்தோறும் குரல் கொடுத்திருக்கிறார்கள். அரசியல் விடுதலை வேண்டி பாடல்கள் இயற்றிய மகாகவி பாரதியார் அவர்கள் சமுதாய இழிநிலை நீங்கி பெண்கள் சமத்துவ வாழ்வு காண வேண்டும் என்பதற்காகவும், பெண்கள் விடுதலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவும் நிறைய பாடியிருக்கிறார். ஆணும் பெண்ணும் நிகரென கொண்டு வாழ்ந்தால் உலகம் அறிவில் ஓங்கி தலைக்கும் என்றும், பெண்ணுக்கு விடுதலை இல்லை என்றால் பின்னிந்த உலகினில் வாழ்க்கை இல்லை என்றும், பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் என்றும் அவர் பாடியிருக்கிறார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், வைய வாழ்வு தன்னில் எந்த வகையினும் நமக்குள்ளே தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்பது ஆண் பெண் சமத்துவத்திற்காக பாரதியார் கொடுத்த குரலாகும். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தாயாய், தாரமாய், உடன்பிறப்பாய், மகளாய் வந்து பணிபுரியும் பெண்ணின் பெருமையை போற்றியிருக்கின்றார். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா, பங்கைய கைத்தலம் பார்த்தளவோ இந்த பாரில் அரங்கல் வளருமம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடியிருக்கிறார். பெண்ணாய் பிறப்பதற்கே பெருந்தவம் செய்திருக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. பெண்களின் கைகளை நம்பியே உலகில் அறங்கள் வளரும் என்று அவர் கருதுகிறார். ஜீவானந்தம் அவர்கள் பெண்களுக்கு மட்டும் கற்பென்று கூறுவரை கற்பென்று பூச்சி காட்டும் கழுதைகள் என்று சாடுகிறார். பெண்களை இழிவுபடுத்தும் நூற்களை தீயிலிட்டு பொசுக்க வேண்டும் என்றும், நாய் என்றும் பேய் என்றும் பெண்களை பழிப்போர் வாயடங்கி வாழ வேண்டும் என்றும் எச்சரிக்கிறார். எந்த நாடும் பெண்களால் தான் முன்னேற முடியும் என்ற கருத்தில் அசையாத நம்பிக்கையுடையவர் பாரதிதாசன். வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால்தான் உண்டென்று அவர் வற்புறுத்துகின்றார். பெண்ணடிமை தீராது மண்ணடிமை தீர்ந்துவிடும் என்பது நடவாத செயல் என்பதை பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் உயர்கொம்பே என்கிறார். இப்படி கவிஞர்கள் பலரும் பெண்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருப்பதை காண முடிகின்றது.